வணக்கம். சண்டே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது ரோஹிணி. நம்ம எல்லாருமே வந்து ஒரு அற்புதமான அழகான உறவு எது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் சொல்கிறது அது நட்பு தான் அந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உறவினர்களோ சொந்தக்காரங்களோ வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறது அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற போது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி அப்படின்ற ஒரு எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகிற ஒரு விஷயம் நடந்த போது அதனோடவே சேர்ந்து நடந்த இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு கோ எஜுகேஷன். குழந்தைங்க எல்லாம் வந்து ஒன்றா படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் காலேஜில் ஒன்றா பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் உமன் இல்லை, பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடுவில் இருக்கிற நட்புறவு ரொம்ப அழகான ஒரு உறவாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. ஆனால் இந்த பாலின பேதம் இல்லாமல் இருக்கிற இந்த ஒரு நட்பை வந்து வீடு சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவங்களே அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இன்னும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. இதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். எவ்வளோ அற்புதமான கணங்களை பார்த்தோம் இல்லை? இந்த கணங்களை பார்க்கும்போது வந்து இந்த கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உடனே சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா இல்லை காதலர்களாக மாற முடியுமா? அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி, அதே மாதிரி அது மாறுச்சுன்னா எப்படி அப்படின்றத பற்றி. நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. தே ஹாவ் அ கொஸ்டின் மார்க் வெதர் தே லவ். ஓகே, அது வந்து லவ்வாக மாறுமா மாறிடும் அப்படின்ற இதுதான் சினிமாவும் காமிக்குது. லவ்வாக மாறுமா மாறாதான்றது தான் அதில் சொல்லியிருக்குது. மாறிடுமோ அப்படின்றது. நம்ம வந்து பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் கடைசி வர நண்பர்களாக நீடிக்க இயலுமா இயலாதா அப்படின்றது தான். இயலாது அப்படின்னு சொல்றதுக்கு துளசி, தங்கேஸ்வரன், இயலும் முடியும், அவங்க வந்து கடைசி வர நண்பர்களாக நீடிக்க முடியும் அப்படின்னு பேசுறதுக்காக ஜோதி, சித்தேந்திரன், இவங்க 4 பேரும் வந்திருக்காங்க. நீங்கள் இது பார்த்த உடனே வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஒருவேளை இது நீடிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி அதில் ஒரு கோடிட்டு காமிச்சாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்ல போகிறீங்க? முடியாது, அப்படி இருக்க முடியாது, அது வந்து கண்டிப்பாக ஒரு லவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முடியும்னு சொல்கிறதுக்கு எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களா? கேர்ள் ஃப்ரெண்டுன்னா நான் இங்கே சொல்கிறது ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட், ஒரு ஃப்ரெண்ட் ஹூஸ் அ கேர்ள் இருந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட்டு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ அவளுக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட் கிடச்ச உடனே என் கூட கான்டாக்ட் ரொம்ப அப்படியே கட் பண்ணிட்டா, பேசுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அது இப்போவே நடக்குது. ஃப்யூச்சர் வரையும் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கேர்ள்ஸ்க்கு. நான் படித்ததே ஒரு ஃபேமஸான பாய்ஸ் காலேஜ். அதில் வந்து இப்போ வெரி ஃபியூ ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் இருக்க காலேஜில். அப்போ வந்து முக்கால்வாசி கோஹெடே கிடையாது. ஸோ நிறைய பாய்ஸ் இருக்கும் போது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஏதான ஒன்றுனா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறவங்க அவங்களா தான் இருப்பாங்க காலேஜ்குள்ளே. வெளியில் நம்ம போகும்போது தப்பாக பார்க்குறவங்க நிறைய பேர். அதே மாதிரி நான் ஃபுல்லாக கோயட்ல தான் படிச்சிருக்கேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணால் முதல் ஆளாக வரவங்க அப்படி தான். ஆனால் பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் டைம் வந்து குரூப்பாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். என்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போனோமோ அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அப்பே கட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஸோ அதுக்கடுத்து இப்போ கான்டாக்ட்ஸில் அந்த அளவுக்கு இல்லை. என்னதான் இருந்தாலும் சமூகம் வந்து நாங்கள் தனியாக போகிறப்போ இல்லை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறப்போ சமூகம் வந்து தப்பாக சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசி நிற்கும்போது என் ஃப்ரெண்ட் சொல்லுவான், அவளுக்கு மேலே ஒரு இன்ட்ராக்ஷன், அதனால அது அப்படியே மாற சான்சஸ் இருக்கு. தனியாக தான் மகளிர் கல்லூரின்னு தான் படித்தோம் மேடம். ஆனாலும் இலக்கியத்தின் மூலமாக நட்பு எங்களோடது. நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர், அதில் வந்து என்னோட நண்பர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பட் ஸ்டில் இன்னைக்கு வரையிலும் அந்த நட்பு வந்து ஃப்ரெண்ட் இருக்கார். நல்லா படிக்கிற காலத்தில் ரொம்ப பட்டிக்காடு, யாரும் ஃப்ரெண்டு படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட பேசக்கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் அந்த குறையெல்லாம் என் குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன்ப்போ. வெரி குட். அவங்க எல்லாரும் இப்போ உங்கள் அம்மாவோட பேசலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, நீங்களாம் சும்மா இருங்கப்பா, ஆண்டி இருக்காங்க வீட்டில், அந்த அளவுக்கு நான் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். இப்போ அவங்களாம் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு. லவ்லி லவ்லி லவ்லி. ஸோ
துளசி சொல்லுங்க, நீங்க வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான நட்பே கடைசி வரைக்கும் தொடர்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். இல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஆமா, அது உண்மை. அப்படி இருக்கும் சாரி, இல்ல உண்மை அதுதான். அப்படி இருக்கும்போது என்னோட எதிர்பாலினமா இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்னுடைய எல்லா விஷயத்துலையுமே வந்து சக ஒரு தோழனாக இருந்து பகிர்ந்துக்கிட்டு என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ஆசைகளையும் புரிஞ்சுட்டு நண்பன் என்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் போகும்போது என்னுடைய பயணத்தினுடைய முடிவு வரைக்கும் என்னோட நண்பன் வருவான்றது முடியவே முடியாத ஒரு விஷயம். இதுக்கு நீங்கள் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் நீங்கள் காட்ட முடியும். இதுக்கெல்லாம் வந்து வரலாறுல இருக்குது, சங்கத்தில் இருக்குது, உங்களால் கண்டிப்பாக வந்து சொன்னாலுமே கூட அந்த உதாரணங்கள் எல்லாமே ஒரு சில விஷயமாக தான் இருக்கும். குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எனக்கு லவ்வர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அந்த நட்பையே வந்து காதலுக்கு அப்படியே இவங்க மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கானா யோசிக்க தோணுது, இவன் என்னோடய ஃப்ரெண்டை கேட்குறாங்களா இல்லை என்னுடைய லவ்வரை கேட்குறாங்களான்னு அந்த கன்ஃபியூஷன் அவங்க வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு சொசைட்டி. இன்னொன்று, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய கணவர் வருங்கால கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குங்க, ஐயோ அவங்க கூட நான் சுத்தாத இடமே இல்லைங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் பார்த்துக்கோங்களேன், நாங்கள் அந்த பார்க்குக்கு போயிருக்கோம், இந்த பீச்சுக்கு போயிருக்கோம், இந்த சினிமாவுக்கு போயிருக்கோம், சான்ஸ் இல்லைனா அவர் கொஞ்சம் யோசிப்பார், பரவாயில்ல பொண்ணு கொஞ்சம் சோஷியல் பொண்ணாக இருக்குது அப்படின்னு யோசிப்பார். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆச்சு, அவன் பேரே நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை, அவன் தான் அந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போவானா, நான் உனக்கு கூப்பிட்டு போகிறவன், அவன் தான் உனக்கு அந்த கிஃப்ட் வாங்கி தருவானா, அதை விட நான் கிஃப்ட் வாங்கி தரேன், என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு நான் பண்ணியிருக்கேன், என் பேரை ஒரு நாளாவது சொன்னியாடி, எப்போ பார்த்தாலும் அவன் பேரே நீ சொல்லிட்டு இருக்கேன்னு இது ஒரு சின்ன பொறாமையாக மாறும். இந்த பொறாமை காலகட்டத்தில் அந்த பேர் அவர் வெளியில் வேற எங்கேயா பார்த்தா கூட இந்த பேர் உள்ளவனா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். கடைசி வரைக்கும் இந்த நட்பு கட்டாயமாக வரவே வராது. நட்பு நீடிக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்று, அது காதலாக மாறத்துக்கான வாய்ப்பு, இன்னொன்று அதை வந்து முறையான ஒரு உணர்வாக தொடர்றதுக்கு சொசைட்டியும் விடாது, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப சூழல் நம்மளை விடவே விடாது. கிளாப் பண்ணலாம், பயப்படாதீங்க. இல்லை, இப்படி தான் நினைக்கிறீங்களா? நம்மளால் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை நீடிக்க விடாமல் பண்ணிடுறோமா, ஒரு சமூகமாக நம்ம பண்ணிடுறோமா? அப்படி நான் ஆணும் பெண்ணும் சாதாரணமாக சந்தித்து பேசினாலே அங்கே பாரு அவன் என்ன இப்படி பேசுகிறா, அவளோட பேசிகிட்டு இருக்கா, எப்போ பாரு பைக்கில் சுற்றின்னு இருக்கா, எப்போ பாரு போயின்னு இருக்கா, எங்கே தான் போகிறாளோ எங்கே தான் இது பண்ணுறாளோ அப்படின்னு இப்போல்லாம் அது இப்போ கூட அந்த நடந்துன்னு தான் இருக்குது. பாரதி வந்து அன்னைக்கே பாடிட்டு போனான் இல்லையா, ஆணுக்கு பெண் சமமென்று கும்மியடிக்க சொன்னான் அன்னைக்கே, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லா இடத்துலையும் எல்லா துறைகளிலும் சமநிலையில் இருக்காங்க. அப்போது நைட்டில் வேலை பார்த்துட்டு பகலில் வந்து வீட்டில் படுத்துக்கு தூங்கின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் கட்டாயம் ஒரு ஆண் நண்பரோட வெளியில் போகின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சமுதாயத்துக்காக நாம் வாழவில்லை, நாம் நமக்காக வாழறோம் அப்படிங்கிறத எங்களுடைய வாதம். இப்போ இருக்கிற சமுதாயம் அப்படிதான் அவங்கள வாழ விடுதுன்னு நினைக்கிறேன். கட்டாயம் மேடம், வாழ விடுகிறது. அவங்களுடைய பார்வை எல்லாமே நினைக்கிறேங்க. நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ அவங்கெல்லாம் பாதுகாப்பே பெண்களுக்கு வந்து இப்போ நண்பர்கள் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் தான் நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அவங்க வீட்டை விட்டு என்றைக்கு வெளியில் போனாங்களோ அவங்களுக்கு ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு கூட பாதுகாப்பு. ஒரு வேலைக்கு போகிறாங்க, மிட் நைட் வராங்க, நான் உடனே கால் பண்ணுவேன், என் பொண்ணு வர லேட்டாக எடுத்துப்பா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா அழைச்சி வந்துடணும். ஏன்னா வீட்டில் இருக்கிற எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டெல்லாம் தான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ வந்து சமூகம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை அப்படியே தொடர விடுதா, இல்லை வந்து ஒரு சந்தேக பார்வையோட பார்க்குதா? போன ஜென்ரேஷனில் இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் இருக்கும் போது வந்து பசங்கிட்ட பேசக்கூடாது, பேசினா தப்பு அப்படி வளர்த்தாங்க. அதனால வந்து அவங்க திடீர்னு ஒரு பையன்கிட்ட பேசும்போது அவங்க மேலே அஃபெக்ஷனோ லவ்வும் வருது. அதனால் அந்த காலம் அப்படி இருந்தது. இப்போ நாங்கள் 4-5 எங்கள் ஒரு 10 ஒரு கேங்கில் 5 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் கேர்ள்ஸாக இருக்காங்க. நாங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பார்க்காம தான் பழகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் ஷுவராக சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது எங்கள் பசங்க வரும்போது இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்காது. இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு பையன் நடந்து போனால் சமூகம் அதை எப்படி மேம் பார்க்கும்? நீங்களே சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்குமா, இல்லை காதலர்கள்னு பார்க்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்குமா? அதுதான் நான் சொல்கிறேன், சமூகத்தின் பார்வை வேறு. இப்போ என்னை விட என் தம்பி எனக்கு என்னை விட கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்துச்சு. அவன் கூட நடந்து போனாலே இவன் அண்ணனா, தம்பியா, லவ்வரா, ஃப்ரெண்டானு யாருமே தெரியாது, உடனே தப்பாக பேசிடுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க சொல்றது வந்து துளசி சொல்றதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து கல்யாணம் வரைக்கும் வேணும்னா கூட அந்த நட்பு தொடரலாம்.
ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்வது அப்படின்றது மிக கடினமான ஒரு விஷயமா தான் எனக்கும் படுது. பட் அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவே உள்ள நட்பு கடைசி வரை நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எதனால அவங்கள வந்து ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டீங்க? அவங்க பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன். அவங்களும் என்கிட்ட அப்படி தான் பேசுவாங்க. பழகிற விதம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அவங்க வே ஆஃப் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்ம கூட பழகிற விதம் அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிச்ச விஷயம்னா ரொம்ப அமைதி. யார் என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு கேட்டுப்பான். நம்ம தான் அதிகமாக பேசுவோம். வேற நான் பேசினாலும் சரி, வேறு யார் பேசினாலும் சரி, சரி 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 சரின்னு கேட்டுப்பான். அதே தான் பிடிக்காத விஷயமும். சில இடத்துல அப்போஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியல. எனக்கு சொல்யூஷன் தரமே பேசுவாங்க, கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, அதனால எனக்கு அந்த ஹேபிட் பிடிக்கும். பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நம்ம எதுனாலும் ஷேர் பண்ணால் அதுக்கேற்ற பதில் சொல்கிறது தான். எதுவும் அப்போஸ் பண்ணாமல் பதில் சொல்கிறது தான் பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ்ன்றது அதான் தப்பாக பேசுகிறது மட்டும்தான் நெகட்டிவ்ன்றதை விட மற்றபடி எதுவும் இல்லை. எங்களுக்குள்ளே எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராது. பிடிச்ச விஷயம்னா அவங்களோட இன்னசென்ஸ், இக்னோரன்ஸ்ன்னு சொல்லலாம். வந்து ரொம்ப இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க. அதே விஷயந்தான் பிடிக்காத விஷயமும். ஏன்னா வந்து இப்போது ரோட்டில் எங்கேயா ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா மூக்கிலலாம் ஈசிட்டு இருக்கோம் மாதிரி அதான். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 17. உங்கள் ஃப்ரெண்டுக்கு? அவங்களுக்கு 16. மூக்கிலெல்லாம் இழிச்சிட்டு தான் வருவாங்க. வேறு எப்படி வருவாங்க? பிடிச்ச விஷயம் என்னன்னா, என்ன மாதிரி ஜோக் சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க மேம். சீரியஸாக இல்லை இதை கொஞ்சம் விரிவானா இப்போ நார்மலாக பசங்க எப்படி பேசிப்போமோ அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப் அவ்வளோ இருக்கு மேம். எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஆக்டரை தப்பாக பேசுவாங்க. அதுதான் எனக்கு வந்து ஃப்ரெண்டை ஏன் பிடிச்சிருக்குன்னா, அவங்க என் ஃப்ரெண்டு. முதல் விஷயம் அது. அவங்க ஏன் ஃப்ரெண்டாக இருக்காங்க, அதனால தான் பிடிச்சி. என் ஃப்ரெண்டாக இருக்கிறனாலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து அவங்க எப்படி என்கிட்ட பழகுறாங்க. அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. அது என்கிட்ட அவங்க ரொம்ப பிடிச்சமான விஷயம். பிடிக்காத விஷயம்னு சொன்னால் அவங்க லைட்டாக கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க. ஆனால் அதையும் நம்ம பொறுத்துட்டு தான் போகணும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட இல்லாமல் வேற யாருக்கிட்டே இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய பேசினாங்கன்னா உங்களுக்கு கோவம் வருமா? கோவம்லாம் வராது. அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்கல்ல. அவன் வந்து இப்போ நானும் அவனும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். காலேஜ் நான் வேறு காலேஜ், அவன் வேறு காலேஜ். அவன் காலேஜில் அவன் ஹோல் கிளாஸ்க்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தா. அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரே கேங். இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இப்போ அந்த டீம் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு இவங்களை மறுபடியும் கூப்பிட்டு இவங்க நட்பு இன்னமும் இருக்கா இல்லை அந்த நட்பு மாறி இருக்கா, எதனால ஒரு நிமிஷம் தொடருதுன்னா அது எதனால தொடருன்னு சொசைட்டிக்கு சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு பேக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கிறதுனால நீங்க எல்லாரும் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் ரெடி. 10 வருஷம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் on this day we will meet. ஷியோர். இங்க இருக்கிற எல்லாரும் மீட் பண்ணுவோம். மேபி அந்த கேர்ள் சொன்ன மாதிரி எப்ப காலேஜ் விட்டு போறாங்களோ அடுத்த நிமிஷம் ஒரு பெண் ஒரு ஆண் செய்யக்கூடிய முதல் முன்னெச்சரிக்கை தங்களுடைய மொபைல் நம்பரை மாத்திட்டு போயிடுறாங்க. Facebook ஐடி. Facebook அதுலயும் நிறைய பெயர் மாற்றங்கள்ல வர ஆரம்பிச்சு. அது வந்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜோதி? நீங்க சொல்லுங்க. பொசசிவ்னஸ் வரும்னு சொன்னாங்கல்ல. அதாவது ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் சொல்லியிருக்கும் போது அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டியா, நீனு என்கிட்ட சொன்னல அவன்கிட்ட சொல்லிட்டியான்னு முதல் கேள்வியை நண்பருக்குள்ள கட்டாயம் கேட்பாங்க. ஏன் நீ சொல்லன்னு கேட்பாங்க. அடுத்து சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து போனா சமூகம் சந்தேகப்படும் அப்படிங்கிறாங்க. சமூகத்துக்கு வேற வேலையே இல்லையா? இன்னைக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கு, பொருளாதார நோக்கம் சம்பாதிக்கணும்னு நிறைய இருக்கு. பார்க்குறோமா, நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இன்ப துன்பங்களை பகிர்ந்துட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்குற காலகட்டத்தில் ஒரு பொழுதுபோக்கா தானே மேடம் பார்க்குறாங்க. காசிப்பிங் கூட ஒரு பெரிய பொழுதுபோக்கு இல்லையா? இன்ப துன்பத்தை பகிர்ந்துக்கிறதும் உதவிகள் பண்ணுறதும் பொழுதுபோக்கு கிடையாது மேடம். அது நட்புல வரக்கூடிய விஷயம். துளசி பேசும்போது சொன்னாங்க, கணவன் கிட்ட போய் சான்ஸே இல்லை, அந்த ஃப்ரெண்ட் அப்படி ஹெல்ப் பண்ணுவான்ட்டு கணவன் கிட்ட சொல்கிற அளவுக்கு அடிப்படை அறிவு இருக்க வேண்டாமா? கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் உண்டு. நீ கணவன்ட்டு அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிற அப்படின்னா ஒருவேளை அவன் மேலே அஃபெக்ஷன் இருக்கணும். கணவன் கிட்ட சொல்லும்போது அவன் நல்லவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தேகம் நிச்சயம் வராது. எந்த இடத்துல கணவன்கிட்ட சொல்லுவேன் நீனு?
அந்த ஃப்ரெண்டு நல்லவன் அந்த ஃப்ரெண்டு கெட்டவன்னு எந்த இடத்துல பகிர்ந்துக்குவ? எல்லாரும் இருக்கும்போது பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அந்த நட்பு நல்ல நட்பு. கண்டிப்பா சொல்லணும்ல. இல்ல சுகதுக்கங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் எப்படி ஒரு சந்தோஷமான தருணம்னா போய் ஸ்வீட் எடுத்துட்டு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டும் திடீர்னு சோகம் வந்துருச்சுன்னா குடும்பத்தோட கூடி அழுகுறதும் மட்டும் இல்ல. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வாதத்தை வச்சுட்டீங்க. என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட இதை சொல்லக்கூடாது அவனுடைய அஃபெக்ஷன் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கணும் அப்படிங்கிற வாதமே தவறானது. அதுக்கு பேர் அஃபெக்ஷன் கிடையாது. ஒரு நல்ல நட்பை தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும் தடமாறும் போது தட்டி கேட்பதுதான் நட்பு. நட்புக்கு என்ன பேஸ் அப்போ? நம்பிக்கை தான். நட்புக்கு நம்பிக்கை. தன்னலம் கிடையாது. நட்புக்கு தன்னலம் கிடையாது. நட்பு தான் எப்படிப்பட்ட அஃபெக்ஷன்ல பல வகைகள் இருக்குல்ல, விருப்பங்கள்ல பல வகைகள் இருக்குல்ல. நமக்கு ஒரு கால அளவு இருக்கு, அதாவது ஒரு எல்லை இருக்கு. நண்பர்ங்கிறது இந்த அளவுல, காதல்ங்கிறது இந்த அளவுல, கணவன்ங்கிறது இந்த அளவுல. இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகமே நட்புனாலதான் இயங்குது. அதாவது பெண் படிப்புன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்ட காலம் போய், அதாவது சிறுபான்மை இனத்து பெண்கள் எல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு கேட்ட காலம் போய், இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் நட்புறவு வச்சுட்டு இருக்க காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கமே, அதுக்கு கட்டமைப்பு என்ன? ஒரே கட்டமைப்பு அப்படின்னா நட்பு மட்டும்தாங்க. இவங்க வேற எதுவுமே கிடையாது. நம்ம பெண்கள் வந்து சாதாரணமா நம்ம சமுதாயத்து பெண்கள், நம்ம கலாச்சார பண்பாட்டின்படி வாழக்கூடிய இந்திய நாட்டு எல்லா பெண்களுமே சரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தோழன் கூட சொல்ல மாட்டாங்க. இந்த உறவுக்கு அண்ணன் தங்க என்ற உறவு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் சொல்லுவாங்க. அங்கே அண்ணா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அந்த தங்கச்சி நிறைய ஹெல்ப் பண்ணா. திருமணம்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் யார் வருவா? உறவுக்காரங்க வருவாங்களா? என் நண்பனுக்கு கல்யாணம், நான் போகணும். ஒரு கவிஞர் அழகா சொன்னா, அழைப்பதில் கொடுத்து வந்த உறவினர்கள் கூட அலட்டி கொண்டார்கள், அழைக்காமலேயே வந்த நண்பர்கள் திருமணத்தில் எச்சிலை எடுத்துக்கொண்டார்கள் கொண்டிருந்தார்கள் சொன்னாங்க. இதை விட ஒரு உதாரணம் என்னங்க வேணும்? செஞ்சாங்களா? அதான் என்னுடைய கேள்வி. இருபாலருக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் நான் பேசல. நான் 2 பேருக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்ல போனா என்னன்னு கேட்டா, அதாவது நட்பு வந்து அழகு பார்க்கவே பார்க்காது. காதல் வந்து ஒண்ணு அழகு பார்க்கும், இல்லைன்னா அழகு பார்க்காது. பசங்க கூட சொல்லுவாங்க, அட்ட ஃபிகர் குட் ஃபிகரை கட்டிக்கிச்சு, குட் ஃபிகர் மொக்க ஃபிகரை கட்டிச்சு அப்படிம்பாங்க. இந்த நட்புல மட்டும்தாங்க ஆண் பெண் பேதம் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மதம் பேதம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில் பயணிக்கும் போது சொல்லுவான், நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ப்பா, அந்த பையன் நல்ல பையனா எனக்கு தெரியல அப்படின்னு உறவுக்காரங்கள்ட்ட கூட அந்த பொண்ணு சொல்ல மாட்டா, தன்னுடைய நண்பன் கிட்ட தான் சொல்லுவான். நான் பாக்குறேன்ப்பா, கண்டிப்பா அந்த பொண்ணு மேல அஃபெக்ஷன் இல்ல, லவ் அஃபெக்ஷன் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அந்த நட்பு தொடரும். ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஜாதி மதம் எந்த விதமான வேறுபாடும் பார்க்காம இருக்கிற ஒரே ஒரு உறவுன்னா வந்து பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிறது. கடைசி வரைக்கும் நீடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது கூட நம்ம யோசிக்கலாம். இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நிறைய முகங்களில் வந்து மகிழ்ச்சியை பார்க்க முடியுது. ஏன்னா நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா. நிஜமாகவே சொல்ல போகணும் அப்படின்னா வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் வந்து எங்கள் அண்ணன்களோ என்னை சார்ந்தவர்களோ யாருமே வந்து சென்னையில் கிடையாது. ஆனால் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ரிஷியை நான் பார்த்துக்க முடியுது அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுனால மட்டும்தான். அந்த ஃப்ரெண்ட்ஸுனால் யார்? பெண்கள் மட்டும்தான் கிடையாது இல்லையா, ஆண்களும் சேர்ந்தது தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி வந்துடுறோம். அதை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னோ, இல்லை என்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது. பட் அந்த நம்பிக்கை வராத ஒரு காலகட்டம் இருக்கும். ஒரு டீனேஜாக இருக்கட்டும், இல்லைன்னா கல்யாணமான புதுசில் இருக்கட்டும், அந்த ஏஜில் அது ஒரு ஃப்ரெஜைல் டைம் இல்லை. பெண்களுக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்களுக்கு கூட வந்து அது ஃப்ரெஜைலான ஒரு நேரம்தான் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அவளோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுற எத்தனையோ பொண்டாட்டியை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நட்புக்கு உருவாகிற தடங்கல்கள் இல்லைன்னா சிக்கல்கள், இந்த சிக்கலை தாண்டி நாம் எப்படி வருவோமா வரமாட்டோமா அப்படின்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு டாபிக் இன்னைக்கு. உங்களுடைய குடும்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய நட்பை பொறுத்த வரைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க தெரிஞ்ச உடனே? எங்கள் தாத்தா அப்பா அம்மா எல்லாருமே லவ் மேரேஜ் தான். எல்லாருமே ஓடி வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.
அப்படி நான் இருக்கும்போது லவ் பத்தி கேட்கல. இல்லை எல்லாருமே நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. சரி, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டாங்க. பட் அதை வந்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பார்த்தாங்க? நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இல்லை அப்படின்னு இல்லை, பார்க்குறவங்க கண்ணு சரியாக இருந்ததுன்னா போதும். இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு சொன்னாங்களா? உங்கள் தாத்தா என்ன சொன்னாங்கன்னு? அவங்களும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருந்தாங்களா? கண்டிப்பாக. இப்போ அதை பற்றி அவர் கவலைப்படலைன்னு தான் சொன்னாங்களா? அவருக்கு அப்போ எப்படி முடியாதுன்ற இடத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லை, காலத்தின் கட்டாயம். கேளுங்கப்பா, யாராவது ஒருத்தங்க கேளுங்கப்பா. வரும்போது அவன் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுக்குதான் மேம் வந்தான் அவன். இப்படி இழுத்து போட்டுருணும் அப்படியே. காலத்தின் கட்டாயம். நான் இதுவரை வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு போனதில்லை. ஏன்? ஏன்னா பக்கத்து வீட்டில் அவங்களுக்குலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மள எப்படி பேசினாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை யாரும் தப்பாக பேசுவாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரிலாம் கட் ஆகும்ல. ஸோ நம்ம இப்போ கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வந்தா அப்படி இப்படின்னு டாக் போயிட்டு அப்படி இப்படின்னு. நீங்க தான் ட்ரூ ஃப்ரெண்ட். ஆக்சுவலி நம்மளை பற்றி மட்டுமே நம்ம யோசிக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரியான ஒரு ஆண் நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதனால நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. நான் கூட்டிட்டு போகிறதில்ல. ஏன்னா அது மாதிரி பேசியிருக்காங்க. பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு மாடியில் ஒரு அண்ணா கூட்டிட்டு வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க நான் இருக்கும்போதே அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தால் அந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் தனியாக எந்த பொண்ணையும் கூட்டிட்டு போக மாட்டேன். போனால் நாங்கள் கும்பலாக ஃப்ரெண்ட்ஸாக போவோம். ஸோ யாரும் தப்பாக பேசிடக்கூடாது. ஸோ சொசைட்டி பற்றி நம்மளுக்கே தெரியும். ஏன்னா நம்ம காதுபட பஸ்ஸில் போகும்போதும் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் உட்காந்துட்டு போவாங்க. என் பக்கத்தில் உட்காந்துறவங்களாம் என்னங்க இதுங்க இப்படி பண்ணிட்டு போகுது அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க நிறைய. ஏன்னா இன்னும் ஜென்ரேஷன் நம்மளுக்கு மாறல. ஸோ வயசானவங்க நிறைய பேர் அவங்களோட ஜென்ரேஷனில் பார்த்துட்டு பையன் பொண்ணு பேசுறது தப்பு அந்த மாதிரி வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் அம்மா, நீங்கள் ஒரு வேகமாக மைக்கை வாங்கியிருக்கீங்க, சொல்லுங்க. வயசானவங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நான் வந்து பியூராக அப்ஜெக்ட் பண்ணுறேன். சரிங்க. வயசானவங்க அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலம் இப்போ வருங்காலத்துலேயும். என்னுடைய பேரன் வந்து 22 இயர்ஸு. இஸ் ஹேவிங் 10 பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 8 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. அந்த அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் எங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டு இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாரும் ஆசையாக எங்கள் வீட்டுக்கு ஓடி வருவாங்க. என் பேரன் வந்து அழைச்சின்னு வருவோம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருமே, பாட்டியாத்துக்கு போகலாம் வாங்கோ அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் நடந்துகிட்ருக்க ஓடிய நான் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் எல்லாருமே பாட்டி சொன்ன மாதிரி இல்லை. ஒரு மைண்ட் செட் ஒரு மாதிரி. ஏன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஃபேமிலி அவங்க பசங்களை. சரி, எல்லாரும் அதே மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை வரும். ஏன்னா பொண்ணுங்க வீட்டில் ஒரு பையன் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. யாரும் சோஷியலாக பழகு அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுற மாட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, வெளியில் மற்றவங்க சொசைட்டி என்ன பேசுதுன்றது தான் ப்ராப்ளம், வேற எதுவும் இல்லை. வீட்டை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சொசைட்டி ஏதாவது பேசுச்சா? அதாவது நீங்கள் சொசைட்டின்னு பேசுச்சு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா நேரடியாக? நாங்கள் போயிட்டுருப்போம், பின்னாடியே பேசுகிற விதத்தில் நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்களே கேட்டிருக்கோம். என்னுடைய காலத்தில் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். கட்டாயம் நான் இருக்கனால எங்கள் அண்ணா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டே வரமாட்டான். ஏன்னா நான் படித்தது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் இதில் இருப்போம். தங்க எப்போ லொடன்னு பேசிகிட்டே இருப்பாள் எல்லார்ட்டையும். தயவுசெய்து யாருமே வராதிங்கடா அப்படின்னு எனக்கு ஆப்போசிட்டா அண்ணா இருந்தாங்க. பேசுறதுனால வர வேணாம் ஆனா அப்படின்னு இல்லை. பட் அதுக்கு அடுத்தது அப்பயும் அந்த நட்பு தொடர்ந்து இப்போ என்னுடைய மகள் வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்கா. அப்ப நான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி அத்தனை சுதந்திரத்தையும் என்னோட மகளுக்கு நான் கொடுத்துருக்கேன். அவள் அழகாக அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. ஏன்னா என்ன மகளை பற்றி எனக்கு தெரியும். ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வண்டியில் போக முடியுமா? பைக்கில் போனால் என்ன சந்தேகப்படுவாங்க? ஹெல்மெட் போட்டால் ஐயோ ஹெல்மெட் போடுறான், பின்னாடி இருக்க லவராக தான் இருக்கும், அப்படிதான் பேசுவாங்களே தவிர சமுதாயம் வேற மாதிரி பேசாது. நெக்ஸ்ட் அவங்க சொன்னாங்க நான் பொண்ணுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. ஒருத்தமே வண்டியில போக முடியாது, 2 வீலரே சேல்ஸ் ஆகாது. அப்புறம் அப்படி இல்ல, நான் கேக்குறது இப்ப அவங்க சொன்னாங்க ஃபுல் ஃப்ரீடம் தரேன்ட்டு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போங்க, ஒரு பொண்ணு கூட தனியா வெளில போனா அவங்கள உங்க பையனை உங்க பொண்ணை நீங்க அனுப்ப மாட்டீங்க மேம். அதான் உண்மை. பைக்ல போய் சுத்தினா தான் ஃப்ரெண்டு, இல்ல வந்து பார்க்கு போனா பீச்சுக்கு போனா தான் ஃப்ரெண்டு. ஏன் வில்லேஜ் சைடில் வந்து சும்மா பார்த்துக்கு பேசிக்கிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறவங்க கூட ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க, எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதுசாகவும் நட்பு உருவாகுது. டீனேஜில் தான் உருவாகும் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஸ்கூலில் வேலை பார்க்குறோம் நாங்கள். ஸ்கூலில் வேலை பார்க்குறது எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, என்னோட ஒய்ஃபுக்கு மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் ஆன ஸ்டாஃப் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறவங்களோட நாங்கள் பேசி அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு தெரியும். அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது, என் நம்பர் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க எந்த ஒரு விஷயங்களாலும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படி அப்படின்னா
இந்த நட்புகள் பிரிஞ்சு போயிடுது கட்டாயிருது அப்படின்றது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்க நட்பு மட்டும் பிரியறதில்ல. ஸ்கூல் லெவலில் படித்த பசங்களை இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லாரும் கான்டாக்டோடு இருக்கோமா அப்படின்னா இருக்க முடியாது. அதே போல தான் வந்து எல்லா நட்புமே பிரிவு அப்படின்றது வந்து எல்லா உறவுகளையும் இருக்குது. மகாபாரதத்தில் வந்து துரியோதனுடைய மனைவிக்கும் கர்ணனுக்கும் இருந்த ஒரு நட்பு, இதை விட எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டு வேணும்? அன்னைக்கே வந்து அவருடைய மனைவியோட கர்ணன் ஃப்ரெண்டாக தான் பழகிருக்கான் அப்படின்னு துரியோதனே ஏற்றுக்கிட்டான். அந்த எடுக்கவோ கோக்குவோன்ற பாட்டு வந்து உலக அளவில் நட்புக்கு சொல்லப்பட்ட இலக்கியங்களில் நம்பர் 1 இடத்துல இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நட்பு கூடா நட்புன்னு. எது நல்ல நட்பு, எது தீ நட்பு? தீ நட்புன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு, கூடா நட்புன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு, நட்புன்னு ஒன்று வச்சிருக்காரு, நட்பு ஆராய்தல்னு ஒன்று வச்சிருக்காரு. 4 அதிகாரம் நட்புக்கு வச்சிருக்காரு. இன்னொன்று வந்து அறிவுமதி ஒரு கவிதையில் அருமையாக சொல்லியிருப்பாரு, நட்புக்கு வந்து இவன் அழகானவன், இவன் நம்மளோட அறிவானவன், இவன் நம்மளோட ரொம்ப வந்து பிரில்லியண்ட்டு அப்படின்னு சொல்லி போராமப்பட்டு இவனை நம்மளோட நட்பு மாறி போகுமோ, நம்ம விட மேலே இருக்க அன்பு வந்து இன்னொருத்தவங்கள மாறி போகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நட்புக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. என்னை தன் அம்மாவிடம் அறிமுகம் செய்து வைக்க கூட்டி சென்ற போது அனைவருக்கும் தோன்றிய அதே சந்தேகம் அம்மாவிற்கும் தோன்றியதை எண்ணி அம்மாவிடம் சொன்னாள், அம்மா இவன் கண்டிப்பாக உன் மருமகனாக வர முடியாது, ஏனெனில் இவன் நிச்சயிக்கப்பட்ட தோழன், எனக்காக நிச்சயிக்கப்பட்ட தோழன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நிச்சயிக்கப்பட்ட தோழமை அப்படின்றது வந்து எந்தெந்த தடங்கல்களை எல்லாமே, இது வந்து இந்த தடங்கல்கள் வந்து சமூகம் மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது, இந்த ஆணும் பெண்ணும் கூட அதுக்கான ஒரு தடங்கல்களாக கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் மீறி ஒரு தோழமை வந்து எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் நமக்கு நீடிக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசுவோம். வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. ஆணும் பெண்ணும் கடைசி வரை நண்பர்களாக நீடிக்க இயலுமா இயலாதா அப்படின்றத பற்றி ரொம்ப காரசாரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் நட்பாக ஆரம்பித்து அது வந்து லவ்வாக மாறி போன கதைகள் ஏதாவது இருக்கா? 3 months பிஃபோர் அவன் ஃப்ரெண்டாக பழகலான்னு பழகிட்டான். அவளுக்கு இவன் மேலே அஃபெக்ஷன் வந்து 2 பேர் லவ் ஆகிட்டு வீட்டில் மாட்டின்னு மறுபடியும் ஃப்ரெண்டாகவே இருக்கலான்னு போயிட்டாங்க. வீட்டில் மாட்டி அப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறது லவ் மட்டும்தான், வெளி உலகத்துக்கு ஃப்ரெண்டாக காமிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓ, இன்னும் சான்ஸ் இருக்கானா? அவங்க சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஆனால் வெளி சாயம் பூசிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் லவ் எல்லாமே. ஆக்சுவலி என்னன்னா சமுதாயம்னு சொல்றாங்கல்ல, யார் சமுதாயம்? நம்ம தானே சமுதாயம். முதல்ல நம்மளை மாற்றிக்கணும். இவங்க அந்த பக்கம் உட்காந்துருக்க எல்லாருக்குமே என்ன திங்கிங்னா, ஒரு பையனும் பொண்ணும் நடந்து போனால் அது லவ் இருக்குமோ அப்படின்ற ஒரு திங்கிங் தான். எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு தோணும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கோம், எங்களுக்கு அந்த தாட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு அந்த தாட்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த தாட் வருது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சொசைட்டியில் இருக்காங்க, நம்மளே சும்மா இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க 1க்கு 4 4க்கு 10 போய் வேறு இடத்துல சொல்லுவாங்க. அப்படி இப்போ சொல்லும் போது வந்து 2 பேருக்கும் 2 ஜெண்டருக்கும் வந்து பிரச்சனை வரும். இல்லை, அவங்க வந்து அவங்க மேலே இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டி, அவங்க பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இல்லை, அவங்க வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வச்சாங்க. வயசானவங்க அப்படின்னாலே இப்படி தான் யோசிப்பாங்க அப்படின்னு எங்களை கேட்டகரைஸ் பண்ணாதீங்க. யங்ஸ்டர்ஸ் கூட தப்பாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இல்லை, ஒரு உறவை வந்து அந்த உறவுனுடைய புண்ணியத்தோட இல்லை அந்த உறவுனுடைய ஒரு பியூரிட்டியோட பார்க்காதவங்க இருக்காங்க இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை பார்த்துருக்கீங்களா? அவங்க ஓல்ட் பீப்புள்ஸ் தான் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க சில்ட்ரன்ஸ் அவங்க சன்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்மள வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, நீ இப்படி. நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நான் அதை வந்து ஒத்துக்கவே முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்ததுக்காக திருமணம் செய்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? இல்லை, கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு ஆண் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து மனப்பூர்வமாக 2 பேரும் சமுதாயத்துக்காக பயப்படவே கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், எந்த நேரமாக இருந்தாலும் அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் அவளுக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த கருத்தோடு இருக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரத்துக்கு சான்ஸே இல்லை. மேடம், அந்த அம்மா சொன்ன மாதிரி மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு. இன்றைக்கும் பார்த்தா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை பத்திரமா நைட்டு 12 மணியாக இருந்தாலும் பத்திரமா பஸ் ஏற்றி விட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, உங்கள் அம்மாட்ட சொல்லி ஃபோன் பண்ணு, உங்கள் அப்பாட்ட சொல்லி ஃபோன் பண்ணுன்னு சொல்கிற எத்தனையோ பசங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இல்ல அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்மள இல்ல பாக்குறாங்க. அவங்க தப்பா நினைப்பாங்க, இவங்க தப்பாங்க நினைக்கிறதுங்கிறது இந்த கால சமுதாயத்துல வந்துட்டு தப்பான விஷயம். இந்த காலத்துல ஒரு ஆணோட பாதுகாப்புல தான் ஒரு பொண்ணு போய்கிட்டே இருக்கணும். அப்படிதானே சொல்ல வரீங்க? இல்ல இல்ல நீங்க உங்களுடைய அவங்களுடைய பெண்ணுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு தேவைப்படுது. இல்ல நம்மளுடைய சமூகம் அப்படிதான் இருக்கு, இன்னும் பாதுகாப்பு தேவைப்படுது. அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்டாக இருந்தால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ்வாக மாறிடும், கண்டிப்பாக மாறிடுனாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 50 லவ் இருக்கும், எனக்கு ஒரு 60 லவ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு 70 லவ் இருக்கும். ஃப்ரெண்டாக இருந்து லவ்வாக மாறினா எல்லாரும் ஒரு 150 லவ் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் இல்லை, ஃப்ரெண்டாக இருந்து ஃப்ரெண்டாகவே கடைசி வரைக்கும் இருக்கலாம். அது அவங்கவுங்கள பொறுத்து. 3 பேரில் ஒருத்தங்க இருக்கும் போது அந்த ஒருத்தங்க கூட லவ் வந்துடும். எனக்கு ஒரே ஃப்ரெண்டு தான் இருக்கான், அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸாக ஃப்ரெண்ட். அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு, நான் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு. இப்போ எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எத்தனையோ பேர் என்ன தான் பேசினாலும், நான் ஸ்கூல்லேருந்து இப்போ காலேஜ் முடிச்சு ஐம் ரைட் நவ் ஒர்க்கிங், இப்போ வரைக்கும் அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். நட்புன்றது வந்து சாதாரணமாக ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற நட்பும் பெண்ணுக்கும் இருக்கிற நட்பை பற்றியும் அவ்வளோவா வந்து ஆராய மாட்டோம் நம்ம. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை மட்டும் ஏன் இவ்வளோ ஆராயிரம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அது ஒரு ஃப்ரெஜைலான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நமக்கு படுது இல்லையா? இதை பற்றி தங்கேஸ்வரன் உங்களுடைய கருத்து என்ன? ஒரு ஆண் பெண் இருவருக்குமான நட்பு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோழன் தோழிக்கும் இடையில் இருக்கக்கூடியதும் நட்பு தான். ஒரு தலைவன் தலைவிக்கு இடையில் இருக்கக்கூடியதும் நட்பு தான். நட்பு அப்படிங்கிறது காதலுக்கும் பொதுவானது. நட்பு என்பது தனித்துவமான இன்றைய நட்புக்கு சொல்லக்கூடிய இலக்கணமும் அதுக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு நீங்கள் சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறு அளவின்றே கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொன்று பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு தேவகுலத்தார் எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்ன? தனக்கும் தன்னுடைய தலைவனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு வானத்தை காட்டிலும் உயர்ந்தது, நிலத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் ஆழமானது. இதை காட்டிலும் ஒரு நட்பை விவரித்து இவ்வளவு சொல்ல முடியுமா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது நட்பை குறிக்கவில்லை, தலைவனையும் பற்றிய காதலை குறிக்கிறது. அன்றைக்கே காதலும் நட்பும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நட்பும் காதலும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அதை ரொம்ப பிரிக்கவே முடியாது. நட்பு எப்படி இருக்க வேண்டும்? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் வேண்டாம், உதவாதான் நட்பெண்டாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படிங்கிறாங்க. ஒரு நட்பு எங்க இருந்தாலும் கொண்டு போய் நம்ம சேர்த்து வச்சு அணைச்சுக்கிறணும், அதுதான் நட்பினுடைய அடையாளம். ஆனால் இன்றைக்கு நட்பும் காதலும் நாம் நினைக்கும்படி இருக்கிறதா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இளைஞர்கள் மட்டும் அன்பு செலுத்துதலுக்கு பேர் நட்பா? ஏன், நான் என்னுடைய அம்மா ஒரு எதிர்ப்பால், அவங்க ஒரு பெண், அவங்க மேலே செய்கிறதும் ஒரு நட்பு தானே. என்னுடைய அப்பா மீது நான் கொள்வதும் நட்பு தானே. என்னுடைய தாத்தா மீது நான் கொள்வதும் நட்பு தானே. என்னுடைய பாட்டி மீது நான் கொள்வதும் நட்பு தானே. ஆனால் அந்த நட்பெல்லாம் எங்கே? நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு தோழி தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் என்னோட கல்லூரி காலங்களில் இருந்து மிக நெருங்கிய நட்பு. நானும் என்னுடைய மனைவியும் போன வாரம் பயங்கரமான ஒரு சண்டை முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தோன்னா என்னுடைய தோழி. அப்படியே எடுத்தோடனே நம்ம அவங்ககிட்ட கோபமாவா பேச முடியும்? என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா அப்படின்னோடனையும் அடுத்த நிமிஷம் வீட்டில் இருக்க ஹாட் பாக்ஸ் அப்படியே ஃபேன் மாதிரி மேலே பறந்துச்சு. என்னையா அப்படின்னு கேட்டேன்னா, ஏமா இப்படி தூக்கிடுறேன்னோடனையும், அந்த பிள்ளைகிட்ட மட்டும் நல்லா பேசுகிற, என்கிட்ட இதுக்கு ஒழுங்காக பேச மாட்டேற அப்படின்னு கேட்குது. அப்போ இதற்கான வேறுபாடை வந்து ஒரு பெண்ணளவே ஏற்றுக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. எத்தனையோ நண்பர்கள் இருந்தாலும் கூட அதில் ஆண் நண்பர்கள், அதுவும் கடைசி வரை நீடிக்கிற ஆண் நண்பர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம திரும்ப சந்தித்து பேசலாம். ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பேச போகிறாங்க. வெல்கம் பேக். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவே இருக்கிற நட்பு கடைசி வரை நீடிக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி தனக்கான கருத்துக்களை சொல்கிறதுக்காக என்னுடைய நெருங்கிய தோழி, எழுத்தாளர், நேரடியாக களப்பணியில் மாணவர்களோட நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு தோழர், சமூக ஆர்வலர் பத்மா வந்திருக்காங்க. வெல்கம் பத்மா. தேங்க்யூ. ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்கே நடந்திருக்கிற விவாதத்தை பற்றி. சரியான ஆளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன் உங்களை கூப்பிட்ட போதே இந்த விஷயத்தில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு இவங்க 2 பேரும் யாருமே தனி கட்சி இல்லைன்னு தான் தோணுது. எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த கருத்தையும் பேசுகிறாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த கருத்தையும் பேசுகிறாங்க, இவங்களுக்குள்ளேயும் அப்படி இருக்குது. அப்புறம் வேற அடிப்படையான கேள்வி இருக்குது. இந்த நட்பு காதலாக மாறினா என்ன தப்பான்னு எனக்கு புரியல.
எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோட பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில். அதில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு தோணுது, இவங்க கூட வாழ்க்கை முழுக்க இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி அது என்ன அதில் புனிதம் கெட்டு போயிடுமா, நட்போட புனிதம் கெட்டு போயிடுமான்னு எனக்கு தெரியல. நட்பு காதலாக மாறலாம், தப்பு கிடையாது. காதலும் நட்பாக மாறலாம், கல்யாணம் கூட நட்பாக மாறணும். என்னோட வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் அதனால தான் கூப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி ஓப்பனாக பேசுறதை பற்றி ஒன்றும் இது கிடையாது. அப்புறம் இவங்க கேட்டாங்க 10 வருஷம் கழிச்சு அந்த நட்பு இருக்குமான்னு. எனக்கு இப்போ 53 வயசு. என்னோட 50வது பிறந்தநாள் அன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் அது வரலும் இருந்த எல்லா ஆண் நண்பர்கள் யாரெல்லாம் வர முடியுமோ கூப்பிட்டுருந்தேன். 7-8 பேர் அது வந்திருந்தாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாமும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தது என்னோட சந்தோஷம்னாங்க. நான் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தா பத்மா மாதிரி வாழ ஆசைப்பட்டிருப்பேன்னு வந்து ஒரு 200 பேர் எதிர்க்க கூட சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராமை வந்து கோஆர்டினேட் பண்ணது என்னுடைய மகனும் என்னுடைய அண்ணாவும் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ நான் அடிப்படையில் பார்க்குற விஷயம் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி. நம்மளுக்குள்ள வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒளிவு மறைவில்லாத தன்மை இருந்தால் எந்த நட்பும் வந்து ஆயுசு முழுக்க தொடரும். நீங்கள்லாம் இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, இவங்களாம் இவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, சமூகத்துக்கு ஏன் இன்னும் பயப்படுறாங்கன்னு. நான்லாம் எனக்கு 53 வயசு. நான் என்னோட 18வது வயசுலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பாய்ஸ், எங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய பாய்ஸோடையும் விளையாடி இருக்கிற போதும் சரி, நான் கல்லூரி படிக்கிற போதும் சரி, பாய்ஸை இத்தனைக்கும் எங்கள் வீடு ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு பிராமின் ஃபேமிலி தான். இப்போ நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாட்டா கூட அந்த பிராமின் இதெல்லாம். பட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இத்தனைக்கும் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். நான் 6வது படிக்கும் பொழுது எங்கள் அம்மா தான் வந்து பொறுப்பெடுத்து எல்லாரையும் வளர்க்குறாங்க. ஆனால் நான் எங்கள் அண்ணா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல முடிஞ்சுது. அதே வந்து நான் வந்து என்னோட நட்பாக இருந்தவரை காதலிக்க ஆரம்பித்த உடனே எங்கள் அண்ணன் வந்து அதே நட்பாக இருந்தவரை வந்து கிட்ட வந்து ஒரு நாள் நான் வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு லேட்டாக வந்த போது, எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னார். அப்போ அது நட்பாக இருந்தது. அது காதலாக மாறின பிறகு 6 மணிக்கு அப்புறம் வெளியில் போகக்கூடாது அப்படின்னார். அப்போ நான் கேட்டேன் துடுக்குத்தனமா, அப்போ கற்பு போனால் 6 மணிக்கு முன்னாடி தான் போகுமா, 6 மணிக்கு அப்புறம் போகாதான்னு. அப்போ இது எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து நட்பு காதலாக இருந்தும் இல்லை காதல் பின்னாடி திருமணம் வந்து முறிந்து போனால் நட்பாக இருந்தோம், அதுதான் ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம ஒரு நபரை நட்பாக ஏற்றுக்கிட்டோம்னா, சரியான நபரை தேர்ந்தெடுத்தா இது ஆயுசு முழுக்க வரணும். இல்லை, இந்த கிளாரிட்டி வந்து வீடு கொடுக்குதா, அந்த ஸ்பேஸ் வந்து வீடு கொடுக்குதா? பிகாஸ் அவங்க வந்து சமுதாயம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற இம்மீடியட் உறவு வீடு தானே. இந்த கிளாரிட்டி எனக்கு வந்ததுன்னா நான் எனக்கு வீட்டுக்கு கொடுப்பேன். எனக்கு முதல்ல அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வீடு தானே அது தகுந்த ஒரு இடம். வீடு கொடுக்கணும், இல்ல நம்ம நட்பு கொடுக்கணும், இல்ல நம்மளோட ஸ்கூல்ல கொடுக்கணும். தெரியல, எனக்கு ஒருவேளை எனக்கு அமைந்த நட்பு அப்படியோ இல்லை சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கலை இலக்கிய துறையில ஈடுபட்டதால நிறைய விஷயங்கள் படிச்சதால வந்ததான்னு தெரியல. எனக்கு அதை ஆரோக்கியமாக ஆக்கிக்க முடிஞ்சது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அந்த விஷயங்களை ரொம்ப ஆரோக்கியமாக அணுக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட 50வது பர்த்டே அன்னைக்கு என்னோட மேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து அதில் ஒரு ரெவரன்ஸ் இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிளை பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிளை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து அதே தான் ஆணித்தரமாக நம்புறீங்களா? இன்னைக்கு நீங்கள் சமூக வலைத்தளங்கள் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் ஆண் பெண் உண்மையான நட்போட பழகிட்டு இருக்காங்க, காதல் வலை விரிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரை சொல்லி தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க சொசைட்டியை பார்க்காதீங்க, சமூகத்தோடு ஒத்து வாழ்ந்து பெரியவங்க எதற்கு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. சமூகம் வந்து சில இடங்களில் தவறான நோக்கங்களை சுட்டி காட்டும். எதற்குனா அது நம்ம வந்து தப்பாக போயிடுவோமோ அப்படின்றதுக்கு அது ஒழிக்கக்கூடிய ஒரு அபாய மணி. அது என் மக என்ன யாரு, என் மக யார் கூட பழகிறாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டு எங்கள் அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசு போனால் எங்கள் அண்ணன் வந்து உன் தங்கச்சியை யாரோடையும் இல்லை அவள் ஹஸ்பண்டோட தான் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் ஹஸ்பண்டோட தான் போயிட்டுருக்கா. இது என்னன்னா பேசுகிறவங்க என்ன வேணா பேசுவாங்க, நம்ம திருப்பி என்ன பதில் சொல்கிறோம். சொசைட்டி அப்போ நம்ம இப்படியே தான் இருக்குன்னா இதே பிற்போக்குத்தனமான கருத்தோடு இருந்தால் இன்னும் 50 வருஷம் கழிச்சு இதே டாபிக் தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். அப்போ எங்கே இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ண போகிறோம்? பிரேக் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு உங்கள் பாட்டிலாம் இப்படி உட்காந்துருப்பாங்களா? இப்படி பக்கத்தில் சேரில் ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்துருப்பாங்களா? இன்னைக்கு இது சாத்தியமாகுது இல்லை? இன்னும் காலப்போக்கில் எல்லாம் சாத்தியமாகணும்னா நம்ம தான் சாத்தியப்படுத்தணும்.
நம்ம தான் சாத்தியப்படுத்தணும். இன்னைக்கு எனக்கு இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 20ஸ்ல இருக்காங்க, 30ஸ்ல இருக்காங்க, எல்லா ஏஜ் குரூப்ல இருக்காங்க, 80ஸ்ல இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு திரும்பி நான் கேட்கிறேன், நட்பு நட்பாவே தான் இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு என்னோட நண்பர்கள் யாராவது ஒருத்தர் நல்ல நட்பா இருக்காங்க, இவங்க கூட வாழ்க்கை முழுக்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிற நட்போட அதை நம்ம திருமணமா கொண்டு போனா என்ன தப்பு? அதுல தப்பு இல்ல. வெல் செட் மேம். டிரான்ஸ்பரன்சி, இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நட்புக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய உறவுகள் இருக்கு, நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ, அம்மாவுடனோ இல்ல தங்கையுடனோ இல்ல அண்ணனுடனோ இல்ல நம்ம குழந்தையுடனோ இருக்கிற அந்த உறவுக்கு வந்து மிக முக்கியமான அடித்தளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருந்துட்டா எந்த உறவா இருந்தாலும் வந்து சரியான பாலிடிக்ஸோட கொண்டு போய் சேர்க்க முடியும், கொண்டு போய் நடக்க முடியும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பத்மா இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எது உதவுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பார்வையை விரிவாக்குறது தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய சமுதாயத்தையோ நம்மளுடைய மனித இனத்தையோ கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த பார்வையை விரிவாக்குற விஷயங்கள்ல நாம ஈடுபடணும். இப்போ பத்மா மாதிரியான இல்லை பத்மாவை சேர்ந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்ன சேர்ந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ வந்து இந்த விரிந்த பார்வையுடன் ஏன் இருக்கோம் அப்படின்னா நிறைய படிக்கிறோம், நிறைய விவாதிக்கிறோம், நிறைய விஷயங்களை பற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்தோட அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் அன்போடு உங்களுடைய ரோஹிணி விடைபெறுகிறேன்.